நீங்க கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா அங்க இருந்து உங்களால பாசிட்டிவ் வைப்ரேஷன் எனக்கு தேவையில்லை அது. இல்ல நெகட்டிவ் வைப்ரேஷனை தான் நீங்க எடுப்பீங்க அப்படின்னாலும் நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படி பாத்தீங்கன்னா நானே கடவுள் தான். எனக்கே பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமா இருக்கு. கமலஹாசன். ஆமா, அப்படி வச்சுக்கிறேன் நான். அப்ப நானே கடவுள் தான். என்னையே நீங்க அது பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைச்சதுன்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது. அப்ப கிடைக்காதவன் தான் அங்க போகணும். கிடைக்காதவனுக்கு போகணும். ஆமா, ஓகேவா? இன்கேஸ் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிற இடத்துலயே உங்களுக்கு பிளசண்டா இருக்கு அப்படின்னா, பிளசண்டான ஃபீலிங் இருக்கு அப்படின்னா அதை கடவுளா நினைக்கல, நீங்க போலாம். நீங்க அதை கடவுளா பாக்குறீங்க, நான் கடவுளா நான் கடவுள்னா எனக்கு என்னை பொறுத்த மட்டும் ஒரு இயற்கை தான் கடவுள். இல்லை சார், எனக்கு வந்து சூரிய நமஸ்காரம் பிடிக்கும். அது ஏன்னா நமக்கு உணவு கொடுக்குது, அதனால சூரியனை டெய்லி வணங்குவேன். அது வேணா செய்யறேன். ஆனா நீங்க ஒரு உருவத்தை வச்சுட்டு இதுதான் கடவுளை, இது வந்து நரகாசுரனை கொன்னது, இது வந்து இதை செஞ்சுது அதை செஞ்சுதுன்னு சொன்னீங்கன்னா நம்ப மாட்டோம். அப்படி பார்த்தீங்கன்னா அது எனக்கு தேவையில்லை. இல்லை, அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மகாபாரதம் வந்து பொய்ன்னு நீங்க புனை சுருட்டுகள் அதான் மகாபாரதம்லாம் வந்து பொய்ன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அதை நான் எப்படி பாக்குறேன்னா, நான் கடவுளா நான் பார்க்கல. நம்ம இப்ப எத்தனாவது டைமென்ஷன்ல இருக்கோம்? 3rd டைமென்ஷன்ல இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அது வந்து 4th டைமென்ஷன்ல நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு பார்வையில நான் பார்க்கேன். அதையே அவங்களுமே வந்து ஒரு மனுஷங்க தான், அவங்க வந்து கடவுள் கிடையாது. ஆனா அவங்க வந்து 4th டைமென்ஷன்ல இருக்கிறதுனால நமக்கு கடவுளா வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேவா? சோ நம்மளுக்குன்னு சொல்லாதீங்க, என்ன மாதிரி பல பேருக்கு அது வந்து 4th டைமென்ஷன்ல இருக்கிறதுனால நமக்கு வந்து அது வந்து கடவுளா தெரியுது. இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு பூச்சி வந்து கீழே வந்து ஓடிட்டு இருக்கு. பூச்சி வந்து ஸ்ட்ரைட்டா போகும், பின்னாடி வரும். ட்ரெயின் பூச்சின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சைட்ல கூட போகும் சார். அது திரும்பி தானே சைட்ல நண்டு சைட்ல தான் போகும். ட்ரெயின் பூச்சி. அது ஏன் சார் நைஸ்? எனக்கு கால் இப்படிதான் இருக்கு, ஏன் அது முன்னாடி போக மாட்டேங்குது, சைட்ல போகுது நண்டு? அதுதான் நான் சொல்ல வரேன். இருக்கு என்னன்னா, அந்த ட்ரெயின் பூச்சி இருக்கு, அது முன்னாடி போகும் பின்னாடி வரும். ட்ரெயின் பூச்சின்னா மரகட்டை. அது முன்னாடி போகும் பின்னாடி வரும். அதால சைட்ல போக முடியாது, எந்த சைட்ல போக முடியாது, மேல நிமிர்ந்து பார்க்க முடியாது. ஸோ அது வந்து மேல நோக்கி பார்க்கும். எப்படி பார்க்கும்? மேல இலையெல்லாம் ஏறும் போதுதான் அது மேல பார்க்கும். பக்கத்துல இல்ல, முடியாதுன்னு நம்மள மாதிரி கழுத்தை திருப்பியோ அது மாதிரிலாம் பார்க்கும் சார். எப்படி சார் இப்படி வரும்? இப்படி வந்து இதுல ஏறணும்னா இப்படி தலையை தூக்கி இதுல வச்சு பாட்டு போயிட்டு இருக்கும். அதுதான் தலையை தூக்கு, அதாவது தலையை தூக்கி இல்லை, உடம்போட சேர்த்து அது தூக்குனாதான் அது வந்து தலையே திரும்ப. உடம்பா தலையாடலாம் பிரிக்கலாம் வேண்டிய இல்லை சார், தூக்குது, அதால முடியும். கிடையாது. சொல்ல வரீங்க, சப்ஜெக்ட் வாங்க கேளுங்க. அது வந்து முன்னாடி போகும் பின்னாடி வரும். அதால வானத்தை பார்க்க முடியும்னா அது உடம்ப தூக்கினா தான் வானத்தை பார்க்க முடியும். ஸோ அதை வந்து சயின்டிஸ்ட்லாம் என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னா, அது வந்து 2 டைமென்ஷன்ல இருக்கு. ஓகேவா? அது வந்து நம்மள எப்படி பார்க்கணும்னா, நம்மள வந்து கடவுளா பார்க்கும். ஓகேவா? எப்படின்னா என்ன ரசிக்க கொண்டு போறீங்க மேல, கரெக்டா? அதே மாதிரி நம்ம 4th டைமென்ஷன்ல இருக்கிறவங்கள நம்ம கடவுளா பார்க்கறோம். நீங்க ஆமா, சரி. மாதிரி பல பிடிச்சிருக்கு பாருங்க சார், பிடிச்சிருக்கு பாருங்க. இல்ல சார், அது வந்து சயின்டிபிக்கா வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்றத நான் சொல்றேன். ஓகேவா? நீங்க அது வந்து ஒரு கடவுள் நம்பிக்கையா நான் சொல்லல, சயின்டிபிக்கா எப்படி அவங்க. கடவுள் நம்பிக்கைலாம் சுத்தமா இல்லாமலாம் இல்ல, ஒரு உருவ வழிபாடுலாம் எனக்கு தேவையில்லை. என்னை பொறுத்தவரை இயற்கை வந்து ஒரு கடவுள் தான். இல்ல, நீங்க அது சொன்னது நானுமே ஏத்துக்கிறேன். ஏன்னா உருவ வழிபாடுன்றதை தாண்டி எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னு வச்சுங்களேன், இல்ல இப்ப வந்து ஹியூமன், இப்ப மனுஷன் வந்து எல்லாருமே ஒண்ணுதான். என்ன ரிலீஜன்ல இருந்தாலும் சரி, என்ன கேஸ்ட்ல இருந்தாலும் சரி, இயற்கை அவங்களுக்கு கடவுள் தான். அதைதான் கடவுளா நான் நினைக்கிறேன். அவங்க வேணா அல்லாவை கும்பிட்டு போயிடலாம், சீக்கியர்கள் பௌத்தர் மதத்தை கும்பிட்டு போயிடலாம். ஸோ சீக்கியர்கள் அவங்க பௌத்த மதம் தான், அவங்க புத்தரை கும்பிட்டு போயிடலாம். ஏதோ மாறி போச்சு விடுங்க. கிறிஸ்டியன்ஸ் அவங்கள கும்பிட்டு போயிடலாம், கிறிஸ்டியன் இயேசுவை. இந்துக்கள் வந்து பல விதமா கும்பிடுறீங்க. முருகன், நீங்க சொன்னதை வந்து நானும் ஏத்துக்கிறேன். அதாவது எப்படின்னா, சிவனா இருக்கட்டும், பிள்ளையாரா இருக்கட்டும், லட்சுமி தேவியா இருக்கட்டும், இயேசுவா இருக்கட்டும், அல்லாவா இருக்கட்டும், ஓகேவா, எல்லா சாமியுமே நமக்கு வந்து நல்லதுதான் பண்ணணும்னு நினைப்பாங்களே தவிர கெட்டது பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. சோ நல்லது கெட்டது மனுஷன் முடிவு பண்றது சார். ஏதோ ஒண்ணு போறீங்க. ஐ மீன் பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் கொடுப்பாங்களே தவிர நெகட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்க மாட்டாங்க. நெகட்டிவ் இருக்கிறதுனாலதான் பாசிட்டிவ் நீங்க அதை நினைக்க வேண்டியதா வருது சார். நெகட்டிவ் இருந்து தானே சார் ஆகும். அதை தான் சொல்றேன். அப்ப இந்த கடவுளுக்கான தேவையும் இல்லை, எதுவும் கிடையாது. நேச்சர் தான் கடவுள். நெகட்டிவ் இருந்தது எனக்கு வந்து அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை வந்து போக வைக்கணுன்றதுக்காக தானே அந்த கோயிலுக்கு போறாங்க, பிரார்த்தனை. எந்த சார் நீங்க போக வச்சிருக்கீங்க? சுனாமி வந்து தடுத்தீங்களா? தடுக்க முடிஞ்சுதா? அது ஒரு நெகட்டிவ் தான். இயற்கை பேரிடி. இயற்கை பேரிடி. அப்ப வந்து உங்க மதத்தை பார்த்து வந்ததா?
அப்ப ஹிந்து மட்டும்தான் சரி, அழிவுக்கு நான் என்ன கேக்குறேன், இல்ல சார் நான் என்ன கேக்குறேன், கிறிஸ்டியன்ஸ் தப்பிச்சுக்கிட்டாங்களா? எல்லாரும் சமமா தானே சார் அடிச்சது? இப்படி கேக்குறீங்கல்ல, நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேக்குறேன், அதுக்கு ஆன்சர் மட்டும் பண்ணுங்க. சொல்லுங்க. மனுஷன் எப்படிதான் பிறந்தான்? மனுஷன் குரங்குல இருந்து பிறந்ததா டார்வின் வந்து சொல்றாரு. குரங்கு எப்படி பிறந்தது? குரங்கு வந்து அதுக்கு முந்த என்ன இதுன்னு தெரியல, அதெல்லாம் டார்வின் தான் கேட்கணும். எப்படி வந்து நம்ம வந்து என்ஹான்ஸ் ஆனோம்? எவால்யூஷன் எப்படி ஆகும்? கொரில்லா எப்படி? இல்ல சார், கொரில்லா ரைட். நம்ம எப்படி எவால்யூஷன் ஆனோம்? எவால்யூஷன்னா என்ன தெரியல. குரங்குல இருந்து நம்ம எப்படி மனுஷனா எப்படி எவால்வேட் ஆனோம்? அது காலப்போக்கில் நடந்திருக்கு. அப்புறம் ஏன் இப்ப காலப்போக்கில் சொல்றீங்க? நேரத்தை ஏன் நீங்க இதுல மென்ஷன் பண்றீங்க? சார் அதை நான் அப்படி சொல்லல. இப்ப நமக்கு அப்புறம் வந்து நம்மள்ட்ட தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். இப்ப வாள் வந்து தேவையில்லாத இதா இருந்தது. சரி, அதை வந்து அது தானா அப்படியே இன்னும் குடல் வாழ் இந்த இது மட்டும்தான் இருக்குது, சின்ன நீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படியே குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்குது. அதான் ஏன் அப்படி ஆகுது? அப்போ குரங்காவே இருந்திருக்கு. அதுதான் நேச்சர் சார். அதுதான் நேச்சர் ரைட்டு சார். நேச்சர் எப்படி உருவானுச்சுன்னு நான் கேட்கிறேன். நேச்சர் தானா உருவாக்கிச்சு. அது எப்படி தானா? எப்படி சார்? அதாவது இல்ல சார், இப்ப இந்த மொபைல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த மொபைலை வந்து உருவாக்குனவ மனுஷன், மேன்மேடு மனுஷன்னு சொல்லலாம். இல்ல அந்த வண்டியை உருவாக்குனவ மனுஷன்னு சொல்லலாம். இப்போ நேச்சர் எப்படி உருவானுச்சு? இன்கேஸ் ஏலியன் எதுவும் இருக்கா? நேச்சர் வந்து தானா உருவானதுதான். ஏங்க அதே நேச்சர் சூரியனை சொல்லலாம். சரி, அதே நேச்சர் ஏன் சூரியன் உருவானுச்சு? சூரியனால உருவாக்கிருக்கோம் சார். சூரியன் எப்படி உருவானுச்சு? சூரியன் எப்படி உருவானுச்சு? சூரியன் ஒரு நட்சத்திரம், அவ்வளவுதான். அதான் சார், அந்த நட்சத்திரம் எப்படி உருவானுச்சு? யாரும் உருவாக்கல. மெர்க்குரி எப்படி உருவானுச்சு? யாரும் உருவாக்கல. எர்த்தை தாண்டி ஏன் அதுல எல்லாம் வந்து நேச்சர் இருக்க மாட்டேங்குது? அதோட டிஸ்டன்ஸ் ஏன் சார், நம்மளோட முன்னாடி இருக்கிறது மார்ஸ், அதை தாண்டி தான் நம்ம இருக்கோம். அதுக்கு மட்டும் ஏன் ஹாபிட்டபிள் பிளானட்டா மாற மாட்டேங்குது? அதோட தட்பவெப்பம் நேச்சர் தான் அது. ஏன்? அதான் சார், அந்த நேச்சர் யார் உருவாக்குனான்னு நான் கேட்கிறேன். அதுதான் எக்ஸாக்டா வந்து இந்த லைன்ல இருந்தாதான் எர்த் வந்து ஹாபிட்டபிள் பிளானட்டா இருக்கும், லிவிங் பிளானட்டா இருக்கும். இப்படி நீங்க எர்த்துங்கிறது எர்த்துக்கு தெரியுமா சார்? சூரியன்கிறது சூரியனுக்கு தெரியுமா? அதுதான் சார், அதை யார் உருவாக்குனான்னு நான் கேட்கிறேன். அதுதான் நேச்சர். எனக்கு அது நேச்சர்லாம் கிடையாது, அது யாரும் உருவாக்கல சார், தானா உருவானது தான். அதுதான் இதெல்லாம் தாண்டி ஒரு வைப்ரேஷன் இருக்குன்னு சொல்றேன். அதை தான் வந்து கடவுளா வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க, வேற எதுவுமே கிடையாது. இதெல்லாம் தாண்டி ஒரு டிசிஷன் மேக் பண்றதுக்கு கிடையாது. இதெல்லாம் தாண்டி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இல்ல நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே இருக்கு. நீங்க இந்த யூனிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா, ஸ்பேஸ்ல வந்து டார்க் மேட்டர்ஸ் நிறைய இருக்கும். டார்க் மேட்ரிக்ஸா? டார்க் மேட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னா, நம்மளால கண்டுபிடிக்க முடியாத ஒரு, ஐ மீன் என்னன்னா, கண்டுபிடிக்க முடியாத ஒரு சக்தி இருக்கு. அது எப்படி இருக்குன்னு நீங்க சொல்றீங்க? என்னது அது எப்படி இருக்குன்னு நீங்க சொல்றீங்க? அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது மனுஷனால. அது என்ன மெட்டீரியலால செஞ்சது, என்னத்தால செஞ்சதுன்னா அது இருக்குன்னு எப்படி சார் சொல்றீங்க நீங்க? ஏங்க அதை பார்த்ததுனால தானே சார் சொல்றாங்க. எங்க பாத்தீங்க சார்? நிறைய இப்ப இது என்ன சேட்டலைட்ஸ் இருக்கு, சேட்டலைட்ஸ் தாண்டி வந்து அந்த ஜேம்ஸ் வெப் சேட்டலைட்லாம் இருக்கு, ஓகேவா? அதை வச்சு அவங்க பார்த்துதான் இது வந்து டார்க் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அந்த டார்க் மேட்டர்ஸ்ல வந்து நிறைய நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத இந்த வாயுக்கள், ஓகேவா? எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத வாயுக்கள்லாம் வந்து டார்க் மேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி டார்க் மேட்டர்ஸ் வந்து ஸ்பேஸ்ல இருக்கு அப்படிங்கும்போது நம்மளை தாண்டி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நல்லதா நடந்தா பாசிட்டிவ் வைப்ரேஷன், கெட்டதா நடந்தா நெகட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதை காலப்போக்கில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்னா, அது வந்து சாமி, இது வந்து சாத்தான் அப்படின்னு நம்ம வந்து பிரிச்சு வச்சுக்கிட்டோம். சாத்தானா? நெகட்டிவ் வைப்ரேஷனை நீங்களா வச்சுக்கிட்டது தானே சார்? சார் எல்லாமே நம்ம எல்லாம் வச்சுக்கிட்டது தான் சார். காசு நம்மளா வச்சுக்கிட்டது, இந்த மாதிரி செயல் பண்ணணும்ன்றது நம்மளா வச்சுக்கிட்டது, கடவுள் இந்த மாதிரி வண்டி ஓட்டணும்ன்றது நம்மளா வச்சுக்கிட்டது. கடவுளும் நீங்க தான் உருவாக்கிருக்கீங்க. அப்ப கடவுளையும் நீங்க தான் உருவாக்கிருக்கீங்க. கடவுளையும் நம்ம தான் உருவாக்கணும். அப்ப வந்து கடவுளையும் நம்ம தான் உருவாக்கணும், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. அப்போ நேச்சர் தானே பவர் அதிகம். என்னது? கடவுளுக்கு என்ன பவர் இருக்கு? கடவுளுக்கு என்ன பவர் இருக்கு? அதுதான் சொல்றேன் சார், அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் எடுக்கும்போது அவங்கள வந்து நம்ம கடவுள்னு நம்ம சொல்றோங்கிற. இப்போ பாசிட்டிவ் வைப்ரேஷன் எடுக்கிறவங்க எல்லாம் கடவுள்? எஸ், இருக்கலாம். உங்கள்ட்ட இருந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன், சிவம், அன்பே சிவமாகவும் இருக்கலாம். அதை தான் நான் சொல்றேன்.
அன்பே வெங்கடாச்சலபதியாவும் இருக்கலாம், அன்பே அல்லாவும் இருக்கலாம். அப்ப அன்பு தான் பவர் அதிகம். பவர் அதிகம். அப்ப வெங்கடாச்சலபதி எதுக்காக நான் கோயிலுக்கு போகணும்னு சொல்றேன், அதை தான் நான் சொல்றேன். அதை நான் சொல்லி முடிச்சிடுறேன். எதுக்காக நான் போகணும்னு சொல்றேன் அப்படின்னா, ஒரு கல் இருக்கு, அந்த கல்லுக்கு வந்து நம்ம பூஜை பண்றோம் அப்படின்னா, பூஜை பண்ணி அந்த கல்லுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ண வைக்கிறோம்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் இன்டேக் பண்ண வைக்கிறோம். ஓகேவா? அந்த கல்லு கிட்ட நம்ம போய் நிக்கிறோம் அப்படின்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? அந்த ஸ்ப்ரெட் ஆகிற பாசிட்டிவ் வைப்ரேஷனை நம்ம இன்டேக் பண்ணி எடுத்துட்டு வந்துடணும். நம்ம அந்த கோயிலுக்கு போய் எனக்கு வந்து காலை சரியில்லை, கை சரியில்லை, இதெல்லாம் வந்து ஒன்னாலதான் நடந்தது, எனக்கு காலை சரி பண்ணி விடு, கையை சரி பண்ணி விடுன்னு சொல்றோம் அப்படின்னா அது வந்து ஒரு நம்பிக்கைக்காக நம்ம கேட்குறோம், அவ்வளவுதான். அது நடக்குமானா எனக்கு தெரியாது, அது நடக்காதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தால் மட்டுமே கை கால் சரியாகுமான்னு கேட்டாலும் கிடையாது. ஏன்னா அதை தாண்டின விஷயமும் இருக்கு, அதையும் நம்ம பார்த்தா ஐ மீன் ஆக்சுவலா அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து ஒரு ட்ரிகர் தான். நம்ம எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு அப்படின்னா அந்த வைப்ரேஷன் பண்ணட்டும் சார், விரும்பாதவங்களாம் விட்டுருங்கிறேன். விட்டுரு சார், நம்ம போய் எல்லாத்தையும் நம்ம வந்து திணிக்க போறது கிடையாது. திணிக்கிறீங்க சார், திணிக்க போறது கிடையாது, திணிக்கிறீங்க. ஒவ்வொரு விஷயமுமே ஒன்றும் கிடையாது சார். நீங்க அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்றீங்க, அதை விட்டுருங்க. ஒன்றும் இல்லை, திருநீர் கொடுக்குறீங்க, அதை பூசிக்கிறீங்க, அதை கொண்டு போய் நிறைய இருக்கு, இதை என்ன பண்றது, ஒருத்தவங்க தூள்ல தடவி வச்சுட்டு போயிடுறான், அதை எடுத்து தொட்டு கும்பிடுறீங்க. அப்புறம் பிற்காலத்துல என்ன பண்றீங்க, இந்த இடத்துல எல்லாரும் கும்பிடணும் போல இருக்குன்னு எல்லாரும் கும்பிட ஆரம்பிக்கிறீங்க தொட்டு. இதுதான் நடக்குது. இல்ல அதெல்லாம் வந்து நம்மளா உருவாக்குனதுதான். இதெல்லாம் மூட நம்பிக்கையா போகுது. நான் என்ன சொல்றேன், நீங்க உங்களுக்கு விருப்பம்னா நீங்க கும்பிடுங்க சார் இந்த சாமியை. உங்களுக்கு விருப்பம் ஏதோ அதை செய்யுங்க. நீங்க இயேசுவோ, அல்லாவோ, விநாயகரோ, வெங்கடாச்சலபதியோ, யாரை வேணா எப்படி வேணா கும்பிட்டீங்க, உங்களோட நம்பிக்கை அது, அவ்வளவுதான். கடவுளே இல்லைன்றால அது அவனோட நம்பிக்கை. இயற்கை தான் கடவுளுங்கிறான், அது அவனோட நம்பிக்கை. கடவுள் இருக்காம பாரு, அவனை கூட நம்பலாம். அந்த டைலாக் நீங்க எப்படி வேணாலும் போட்டுங்க. நான் தான் கடவுள்னு சொல்றான், அவனை மட்டும் அவனை கூட நம்பலாம், அவனை மட்டும் நம்பாதேன்பா. நல்லா பாருங்க அந்த டைலாக், நீங்க நல்லா பாருங்க, நீங்க நல்லா பாருங்க அதை நீங்க எடுத்து. கடவுள் இல்லைன்னு சொல்றான் பாரு, அவனை நம்பலாம். கடவுள் இருக்கான்னு சொல்றான் பாரு, அவனை கூட நம்பலாம். ஆனா நான் தான் கடவுள்னு சொல்றான் பாரு, அவனை நம்பவே கூடாதுன்பா. நல்லா பாருங்க, பார்த்து சொல்றீங்க, நல்லா பார்த்து சார், அதுதான் மேட்ரு. அதெல்லாம் எனக்கு அதனாலதான் எனக்கு வந்து கமலை இப்ப பிடிக்க ஆரம்பிச்சது. நான் வந்து ஒரு ஸ்டேஜ்ல கடவுள் நானும் நம்பிக்கை எல்லாம் இருந்தேன். அது வந்து எனக்கு வந்து அதை விட சக்தி எல்லாம் ஏதோ இருக்கிறதா எனக்கு தோணுது. அதுதான் கடவுள், அதுதான் இயற்கை, அதுதான் அது. நீங்க வந்து ஒரு உருவம் வச்சுக்கிறீங்க. அதாவது என்னன்னா, நம்மள மீறின ஒரு விஷயம் நடக்கும் போது அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாம இருக்காங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து கடவுள்னு. அததான் நான் வந்து இயற்கையா நினைக்கிறேன். நீங்க ஒரு உருவ பொம்மையை வச்சுட்டு கும்பிடுறீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அது நீங்க இயற்கையா நினைக்கிறீங்க, நிறைய பேர் கடவுளா நினைப்பாங்க, நிறைய பேர் பாசிட்டிவ் வைப்ரேஷன் நினைப்பாங்க. ஆமா, அதுக்கு நிறைய பேர் இருக்கும். ஆனா குற்றம் செய்யறவங்க செஞ்சுட்டே தான் இருப்பான், தப்பு நடக்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப இதுல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்து என்ன பிரயோஜனம் தான் நான் கேட்கிறேன். அந்த மாதிரி விஷயம் நமக்கு நடக்காம இருக்கணும்ன்றதுக்காக தான் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன். அது அப்படி கிடையாது. இப்ப நீங்க பைக்ல போறீங்க, தவறி விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இல்லாமலும் இருக்கு. அதை நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா கவனமா போகணும், எழுத்தாப்புல வர்றதை பார்த்து போகணும். அதே மாதிரிதான் லைஃப். அதே நீங்க அதே மாதிரி நீங்க வந்து எல்லாத்துலயும் பிக்ஸ் பண்ணி பாத்தீங்க. இல்ல அதே நான் சொல்றேன், நல்ல விஷயமா. அதே நீங்க உங்க பைக்ல நீங்க போறீங்க, அங்க தவறி விழுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, எதுக்க வந்து மோதுறதுக்கும் வாய்ப்பே கிடையாது. நல்லா தான் போயிட்டு இருக்கீங்க. ஆனா பின்னாடில இருந்து வந்தவன் உங்களை இடிச்சிடறான். அது என்ன கதை? அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? இது சேம் நான் சொல்றதுதான் நீங்களும் சொல்றீங்க. நான் சொல்றதுதான் நீங்க சொல்றீங்க. நான் எழுத்தாப்புலன்னு சொல்லிட்டேன், நீங்க அதை பின்னாடின்னு சொல்றீங்க. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு தவறி விழுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு, தவறி விழாமலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு எந்த விதமான வாய்ப்புமே கிடையாது, தவறி விழுறதுக்கோ இல்ல விழுறதுக்கோ எந்த வாய்ப்பும் கிடையாது. கரெக்டா தான் போயிட்டு இருக்கீங்க. பட் பின்னாலில இருந்து வந்தவன் உங்களை இடிக்கிறான். அந்த மாதிரி நேரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது, பேலன்ஸ் பண்ணி தான் நிற்கணும். பின்னாடி அதுக்குதான் நான் ரியர் வியூ மிரர் வச்சிருக்கேன் பாருங்க. மிரர் எல்லாம் நீங்க வாய்ப்பே கிடையாது. நீங்க மிரரை வச்சு என்ன பண்ணணும்? பார்த்துக்கிட்டே இருப்போம் சார். நீங்க எங்க எப்படி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க? நேரா பார்க்கணும், சைட்ல பார்க்கணும், இந்த சைட்ல பார்க்கணும், பின்னாடி பார்க்கணும். நீங்க நேரா பார்க்குற நேரத்துல அவன் பின்னாடி வந்து விட்டானா என்ன பண்ணுவீங்க? இப்படி சார் விடுவான். எனக்கு நடந்திருக்கு சார். உங்களுக்கு நடக்கும் சார். உடனே நீங்க கடவுள் நம்பிக்கை உள்ளவர், அது நல்லா நடந்திருக்கு, அதனாலதான் அது நடந்திருக்கு.